திருநெல்வேலி பகுதியில் புற்றாக வளர்ந்து நிற்கும் ஒரு அற்புதமான ராஜரிஷியுடைய சித்தர் சமாதி பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜரிஷி அப்படின்னு சொன்னோம்னாலே திருவாவடுதுறையில் பெயர் பெற்ற ராமபாண்டியன் மக்கள் மத்தியிலும் பெரும் பெயர் பெற்றார். இவரது வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கெல்லாம் புலித்தேவரின் ஞாபகம் வரும். அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு அவருடைய குருவாகப்பட்ட வேலப்பதேசிகர் அவரை ஆங்கிலேயர்கள் கண்ணில் தெரியாமல் மறைய செய்தார் அல்லவா, அந்த புலித்தேவருடைய மருமகனாகப்பட்டவர் தான் இந்த ராஜரிஷி ராமபாண்டியன். நெற்கட்டும் சேவல் ஜமீன்தார் எல்லாருமே இவருக்கு தெரியும். இவரை பற்றி அந்த மகாராஜா இந்த நெற்கட்டும் சேவலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டது புலித்தேவர் ஐயா அவர்கள். அந்த புலித்தேவர் ஐயா அவருடைய மருமகன் தான் இந்த ராமபாண்டியன் அப்படிங்கிற இந்த மகான். இவர் எப்படி இந்த அரசர் ஒரு மகான் ஆனார், எப்படி இவர் விஸ்வாமித்திரர் போல இவருக்கு ராஜரிஷி பட்டமும் கிடைச்சது அப்படிங்கிற அந்த வரலாற்றெல்லாம் தான் நமக்கு ரொம்பவும் பூரிப்பை ஏற்படுத்துறது. 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் இந்த வரலாறு நடக்கிறது. நெற்கட்டும் சேவல் பாளையத்துடைய ராணி கோமதிமுத்து நாச்சியார், அவருடைய தந்தையார் யாருன்னா வீராதி வீரராகப்பட்ட இந்த புலித்தேவர், அவருடைய மறைவு நடந்துடுறது. அதற்கு பிறகு இந்த கோமதிமுத்து நாச்சியார் அம்மையார் தான் அந்த பாளையத்துடைய பொறுப்பை எல்லாம் கட்டி காக்கும் பொறுப்பு அவங்களுக்கு அந்த மகாராணியாக அவர்கள் அந்த அரியணை ஏறுகிறார்கள். வெள்ளையர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி ஒரு பக்கம் இந்த ராணிக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியிலேயே இருந்து ஆங்கிலேயர்களுக்கு துணை போகலாமா அப்படின்னு கூடிய மற்ற பாளையக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய வஞ்சனை இன்னொரு பக்கம் இந்த அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது. ராணி என்னதான் செய்துவிட முடியும்? இவ்வளோ கஷ்டத்தில் எல்லாம் அவர் தாங்கி கொண்டிருக்கார். இந்த நிலையில்தான் அந்த ராணி தன்னுடைய கணவராகப்பட்ட ராமபாண்டியனை நினைத்து வருந்துகிறார். அந்த ராமபாண்டியர் இப்பொழுது அவருடன் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அம்மாவுடைய மனசு இருக்கக்கூடிய வருத்தம். இந்த ராணியோட கணவர் ராமபாண்டியன் ஒரு வித்தியாசமான மனிதர். கோமதிமுத்து நாச்சியாருடன் குடும்ப வாழ்க்கை நடந்திருந்த போதும் கூட ராமபாண்டியனுக்கு எப்பொழுதுமே துறவு வாழ்க்கையிலேயே விருப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய மனம் எது மீதும் பற்று வைக்கவில்லை. மகாராஜா புலித்தேவரோட மருமகன் அப்படிங்கிறத பெருமை காட்டிக்கொள்வதில் அவருக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. எப்பொழுதும் தத்துவ விசாரணையிலேயே தன்னுடைய மனதை லயித்து கொண்டிருந்தார். அரச பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு அகன்று செல்ல துடித்தார். ஏதாவது ஒரு மடத்தில் போய் துறவியாகிவிடலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய மனசுடைய ஆழமான தேடலாகவே முதல்லிருந்தே இருந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும்போது இந்த தம்பதிகளுடைய 5 வருட இல்லற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆண் குழந்தை இவளுக்கு அற்புதமாக பிறக்கிறது. ஆனால் அதில் ஒரு கஷ்டம் வந்துடுறது. என்னன்னா, அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்த குழந்தை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகளின் காரணமாக ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இப்பொழுது நிகழப்போகிறது. கொடி சுற்றி பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு ஆகாது, குறிப்பாக தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு அந்த அரண்மனையோட ஜோதிடர் அப்பொழுது கூறிவிடுறார். இதன் காரணமாக கோமதிமுத்து நாச்சியார் அந்த பெற்ற தாயாக இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு இந்த குழந்தையாக ஜோசியர் சொல்லிட்டார் அப்படிங்கிற காரணத்தினால ஏற்கனவே மனசில் வலிமை இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் அமுதை கொடுக்காமல் அப்படியே விட்டுவிடுறார்கள். அந்த குழந்தை சாப்பாடு கிடைக்காத காரணத்தினால், குழந்தைக்கு பால் கிடைக்காத காரணத்தினால் அது அப்படியே இறந்து விடுறது. இதை பார்த்த ராமபாண்டியன், அப்பொழுது ராமபாண்டியன் அந்த ராணியும் சேர்ந்து தான் வாசம் செய்து வருகும் பொழுது ராமபாண்டியனுக்கு இது அவருடைய மனசை மிகவும் தாக்கி இதில் அவருக்கு ஒரு விரக்தி வாழ்க்கை மீது ஏற்பட்டு விடுறது. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டது அப்படின்னு சொல்லி அதனால் அவர் இது ஏற்பட்ட சீற்றம் காரணமாகவும் சரி, விரக்தி காரணமாகவும் சரி, அவர் இந்த ராஜாங்கத்தை எல்லாத்தையும் துறந்து விட்டு எங்கோ சென்று விடுறார். எங்கு சென்று விட்டார் அப்படிங்கிறது தெரியலை. அதற்கு பிறகுதான் இந்த ராணியுடைய இந்த தந்தை ஆகப்பட்ட புலித்தேவர் ஐயாவோட மறைவு நடக்கிறது. சகோதரர்கள் சித்திரபுத்திர தேவர், சிவஞான பாண்டியன் ஆகியோரும் மறைந்துள்ளார்கள். இவர்களெல்லாம் இந்த ராணிக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய காலத்திற்கு பிறகுதான் இந்த ராணிக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க நேரிட்டது. இந்த நிலையில் ராமபாண்டியன் ஐயாவும் அவர் துறவரத்தை நோக்கி போய்விட்டார். அந்த குழந்தையை இப்படி அந்த அன்னை இறக்க விட்டதில் அவருக்கு எந்தவித ஒப்புதலும் அவர் கொடுக்கவில்லை. அவருடைய மனம் ரொம்பவும் உடைந்து போய்விட்டது. தந்தையும் சகோதரனும் மறந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த ராணிக்கு இந்த ஆட்சிகளில் பல சூழ்ச்சிகள், ஆங்கிலேயர் ஒரு பக்கம், கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நரிக்கூட்டம் ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த நெற்கட்டும் சேவல் பாளையத்துடைய கம்பீரத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது இந்த ராணிக்கு எதை செய்யலாம் அப்படின்னு திக்கட்டு நிற்கும் பொழுது இந்த ராணிக்கு ஒரு உபாயம் தோன்றது. எப்படி இருந்தாலும் ராமபாண்டியன் துறவரத்தை நோக்கி தான் சென்றிருப்பார். அப்படி துறவரம் நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதீனத்தில் தான் அந்த கணவர் சேர்ந்து கொண்டிருந்திருப்பார். அதனால் எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆதீனங்களிலும் நாம் தேடினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த கணவரை கண்டுபிடித்து விடலாம் அப்படிங்கிறது இந்த அம்மா ஒரு திட்டம் வகுக்கிறார்கள்.
அந்த அரண்மனை சேர்ந்த சங்கமுத்து பிள்ளை அப்படிங்கிறவரை வந்து இவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பணியை கொடுக்கிறார்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒருவர் ஆன்மீகத்தில் மூழ்கி கிடக்கிறார், வழிபாடுகளில் தினமும் கலந்து கொள்கிறார், நந்தவனத்தை பராமரிக்க தோட்டக்காரராக பணிபுரிந்து வரார். அவர்தான் ராமர் பாண்டியன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போது ராமர் பாண்டியன் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போயிட்டார் அல்லவா, அங்கு அவர் இந்த மாதிரி சாதாரண பணிகளை தான் செய்து கொண்டு வரார். அவர் ஒரு ராஜாவோ அந்த அரசுக்கான கம்பீரமோ அந்த எண்ணமோ அவருக்கு சுத்தமாகவே இல்லை. அவர்கள் மனம் இயற்கையை இந்த சேவையை நோக்கி தான் செல்ல வேண்டும் அப்படின்னு இருந்தது. அங்கு தன்னை அரசர் அப்படிங்கிறத வெளியே காட்டிக் கொள்ளாமல் காவியுடையிலே அப்படியே காட்சியளித்து கொண்டிருக்கார் இந்த ராமர் பாண்டியன். திருவாவடுதுறை 11வது பட்டம் ஸ்ரீ வேலப்ப தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வாழ்ந்த காலம் அது. சின்னப்பட்டம் திருச்சிற்றம்பல தேசிகர் சன்னிதானத்துக்கு நெற்கட்டும் சேவல் ராணியிடமிருந்து ஒரு திருமுக ஓலை வருது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னால், குருமகா சன்னிதானத்துக்கு அநேக நமஸ்காரங்கள். நமது திருமடத்திலே நெற்கட்டும் சேவல் அரண்மனையை அலங்கரிக்கும் ராமர் பாண்டியன் 4 வருடமாக இருக்கிறாராம். அவரை அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மகாராணி ஓலை அனுப்பியிருந்தார். அந்த மகாராணியின் பிரார்த்தனையை அந்த குரு அப்படி செவிசாய்க்கலாம் அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது, அப்படியா, நம் திருமணத்தில் நெற்கட்டும் சேவல் புலித்தேவருடைய மருமகனாக இருக்கிறார், அதுவும் 4 வருஷமாகவா இருக்கிறார் அப்படின்னு இந்த சன்னிதானத்துக்கு அவ்வளவு ஆச்சரியம். அவர் உடனடியாக அந்த தம்பிரானிடம் சொல்லி திருமணத்தின் சத்திரத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த காஷாயம் வாங்காத துறவிகள் கூட்டத்தில் உடனடியாக விசாரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படின்னு சொல்லும் பொழுது ஓலை கொண்டு வந்த அந்த சங்கமுத்து பிள்ளை பாண்டியன் அடையாளம் காட்டுறார். இவர்தான் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னிதானத்துடைய பாதங்களில் முறைப்படி விழுறார் ராமபாண்டியன். ராமபாண்டியன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். குருமகா சன்னிதானமே, என்னை தாங்கள் மன்னித்து விடுங்கள். நான் என்னை அரசன் அப்படின்னு நான் என்னை காட்டிக்கொள்ளாமல் இருந்ததுக்கு, இப்படி மறைவில் இருந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அந்த மகாராஜா இந்த குரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கு அந்த குரு சொல்கிறார், தாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இந்த ராஜ போகங்கள் எல்லாவற்றையும் துறந்து அதுக்கு மேல் கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமே மிகவும் ஒரு கொடுமையான எண்ணம். அந்த எண்ணத்தை தங்களால் செயல்படுத்த முடிந்தது அப்படின்னு சொன்னால் தாங்கள் துறவரத்தின் உச்சத்திற்கே போய்விட்டீர்கள். தாங்கள் இதை பற்றி எந்தவித கவலையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆனால் இப்பொழுது தாங்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. தாங்கள் இந்த அரசை பரிபாலனம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கக்கூடிய காரணத்தினால் தாங்கள் மறுபடியும் அரியணை ஏற வேண்டும். ராமபாண்டியரே, நீர் உடனே சென்று நெற்கட்டும் சேவல் ஜமீன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மனதளவில் துறவியானதுக்கப்புறமா எனக்கு எப்போவுமே இந்த வாழ்க்கையில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிப்பே இல்லையே அப்படின்னு ராமபாண்டியர் அப்படி கண் கலங்கி நிற்கும் பொழுது அவர் சொல்கிறார், எதற்கும் மனம் கலங்க வேண்டாம் ராமபாண்டியனே, இனி இப்பொழுதே நீ நெற்கட்டும் சேவல் மன்னராகிவிட்டீர், இந்த க்ஷணத்திலிருந்து நீ நெற்கட்டும் சேவலின் மன்னராகிவிட்டீர் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் திருவாவடுதுறை அற்புதமான ஒரு பட்டத்தை இவர் கொடுக்கிறார். விஸ்வாமித்திரருக்கு கிடைப்பதற்கு அரிய பட்டமாக இருக்கக்கூடிய ராஜரிஷி அப்படிங்கிற பட்டம். ராஜரிஷி அப்படிங்கிற பட்டம் விஜயாபதியில் விஸ்வாமித்திரருக்கு கிடைத்தது எல்லாருக்கும் தெரியும். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு அந்த எப்படி விஸ்வாமித்திரருக்கு கிடைத்ததோ அது போலவே திருவாவடுதுறை திருமகா சன்னிதானம் வாயிலாக இவருக்கு ராஜரிஷி அப்படிங்கிற அற்புதமான பட்டம் கிடைக்கப்படுறது. ராமர் பாண்டியன் அவர் மீது ஒரு சால்வையை போர்த்தி தாங்கள் உடனே உங்களுடைய அரியணைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்புகிறார். சங்கமித்து பிள்ளை ஒரு பல்லக்கில் கூட்டின்னு வந்திருக்கார் இல்லையா, அந்த பல்லக்கில் இவர் ஏற சொல்கிறார். ராமர் பாண்டியன் ஏறி குருவை பணிந்து அப்படியே அவருடைய அரண்மனைக்கு திரும்பி வரார். அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ராமபாண்டியன் ஐயா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறார். ராமபாண்டியன் ஐயா இந்த பல்லக்கு தூக்கிகளுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பல்லக்கு தூக்கிட்டு வரும்பொழுது திடீர்னு தாகம் எடுக்கிறது. ராமபாண்டியன் ஐயா என்ன சொல்கிறார்கள், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பல்லக்கை கீழே வச்சிடலாம் அப்படின்னு அவர்கள் ராமபாண்டியன் ஐயாவிட்டு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இதுக்கு நீங்கள் பல்லக்கை கீழே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே விட்டு செல்லுங்கள் அப்படிங்கிறார். எப்படி பல்லக்கை அப்படியே விட்டுட்டு செல்ல முடியும், பல்லக்கு அப்படியே அந்தரத்தில் தொங்குமா அப்படின்னு இவர்களெல்லாம் யோசித்துக்கும் பொழுது இவர் சொல்லிவிட்டாரேங்கிற அந்த அடுத்த கணமே இவர் அந்த பல்லக்கை எப்படி விட்டுறார்கள். அந்த பல்லக்கில் ராமபாண்டியர் ஐயா அப்படியே அந்தரத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார். இவர்கள் வரவரை அவ்வளவு மந்திர சித்திகள் எல்லாம் இந்த மகானிடம் இருந்தது. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிணற்றில் போயிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன ஆகுதுன்னா, தற்செயலாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மந்திரவாதி இருக்கா. அந்த பெண் மந்திரவாதி இது யாரோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பல்லக்கு அந்தரத்தில் தொங்குறதுன்னு பார்க்கும்பொழுது அவளுக்கு ஏதோ மனசில் என்ன தோணித்தோ தெரியல, சரி இவர்களுடைய ஆட்களுடைய கைகளை எல்லாம் கட்டி விடலாம், இந்த கையை கூப்பி அந்த தண்ணி எடுத்து வாயில் விட்டுருக்கா இல்லையா, அதுக்கப்புறமா அப்படியே அவங்க திருப்பி தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அவருடைய கைகள் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கொள்வது, அந்த பல்லக்கு தூக்கிகளுடைய கைகள் பிரித்து கொள்ளவே முடியவில்லை. அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது. இப்போ ராமபாண்டியன் ஐயாவுக்கு இதை பார்த்தவுடன் கோபம் வருது. கோபம் வரும்போது என்ன பண்ணுறார், அவரோட இந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய ஒரு கடம் இருக்குது, அந்த கடத்தை தூக்கி நிறுத்தி மந்திரவாதி பெண்ணை நோக்கி அப்படியே தனது வலிமையை காட்ட ஆரம்பிக்கிறார். அவரோட தீக்ஷண்ய பார்வையை செலுத்துகிறார். அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு சூறாவளி போன்ற ஒரு பயங்கர காற்று ஒன்று வீச ஆரம்பித்து அந்த பெண்ணை தரையில் நிற்க விடாமல் தூக்கி எங்கேயோ அடித்து கொண்டு போகிறது. அப்பொழுதுதான் அந்த பெண் மந்திரவாதி ராமபாண்டியன் ஐயா ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மானசீகமாக ஒரு மன்னிப்பு கேட்கிறார். அந்த நால்வருடைய கையையும் பிரித்து விடுறார்.
இந்த ராஜ ரிஷி அப்படிங்கிற அவருக்கு பல பல சித்துக்கள் கைவர இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் இப்பொழுதுதான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்புறமாக அவர் அப்படியே அந்த அரண்மனைக்கு செல்றார். அரண்மனைக்கு சென்ற உடனே அந்த ராணி இருக்கா இல்லையா, அந்த ராணி வந்து எல்லா ராஜ சின்னங்களையும் இவருடைய பாதங்களில் வைத்து தாங்களே அரசு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யுங்கள் அரசே அப்படின்னு கேட்டுக்கொண்டு இவருக்கு பட்டாபிஷேகம் நடந்து அவர் அரசாட்சி செய்து கொண்டு வரார். அரசாட்சி செய்து கொண்டு வரும் பொழுது இந்த மகாராஜா எந்த பிரஜைகளுக்கும் எந்த குறைவும் இல்லாமல் அவர்கள் எல்லாரும் நல்லபடியாக பார்த்து கொள்கிறார். ஆனாலும் இந்த ராமபாண்டிய மகாராஜா அப்படின்னு ஆன பிறகும் கூட இவர் இறைவனை நோக்கி செல்வதை நிறுத்தவே இல்லை. பல பல திருப்பணிகள் செய்தார். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உதய மார்த்தாண்ட பூஜை அப்படின்னு கார்த்தால் நடக்கக்கூடிய அற்புதமான பூஜை, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் செய்திருக்கணும். அந்த பூஜையை இந்த மகான் நடத்தி வைக்கிறார். அது போன்ற பல பல தர்ம பரிபாலன காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டே வரார். இப்படியே இந்த மகான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்நாள் முடியப் போகுது அப்படிங்கிறது தெரியும் பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறார்னா, நெற்கட்டும் சேவலுக்கு வடக்கே நிஷோப நதிக்கரையில் 3 நீர்நிலைகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு திரிவேணி சங்கமம் மாதிரி ஒரு இடம் அது. அந்த இடத்துல போய் இவர் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாள் வருது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றார், எனக்கு அவர் சமாதி ஒன்று அங்கேயே வந்து ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சு விட்டார்கள். அந்த சமாதி செய்து முடித்த பிறகு அந்த ஜீவசமாதி கட்டடத்தில் இவர் உள்ளே போய் உட்கார்ந்து அமர்ந்து ஜீவசமாதி அடைகிறார். ஜீவசமாதி அடைந்த பிறகுதான் ஒரு அற்புதம் நிகழ ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னால், இந்த ராமபாண்டியர் ஐயா இருந்த அந்த ஜீவசமாதி மீது ஒரு பாம்பு புட்டு படர ஆரம்பிக்கிறது. அது வந்து அந்த கர்ப்பகிரகத்தின் உச்சத்துக்கே போகிற அளவுக்கு அந்த பாம்பு புற்று வளர்ந்து கொண்டே வருது. இவன் எல்லாமோ உபாயம் செய்தார்கள். ஈரத்துணியை நினைத்து அந்த புற்றின் மீது அதோட வறட்சியை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு போட்டாலும் அந்த புற்று கேட்காமல் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. இறுதியாக ராமபாண்டிய ராஜா இந்த ராஜரிஷியை மனசார வேண்டிக் கொண்டு ஒரு கவசம் போன்ற ஒரு அமைப்பை அந்த புற்றின் மீது வைத்த பிறகுதான் ஓரளவுக்கு அந்த புற்றினுடைய வளர்ச்சி நின்றதாம். இந்த புற்றுடைய மகிமை என்ன அப்படின்னால், இந்த புற்றில் இருக்கக்கூடிய மண் எல்லாவித வியாதிகளையும் கண்டிப்பாக குணப்படுத்தும். இங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா நோய்கள் இருக்கும், அந்த எல்லா நோய்களையும் இது கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வாங்கிய இந்த புற்றுமண். இந்த புற்றுமண்ணை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் சர்வ வியாதி நிவாரணியாக இருக்குது. நெற்கட்டும் சேவல் மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் பனையூர் செல்லும் வழியில் நெற்கட்டும் சேவல் சாலையில் நிஷோப நதிக்கரையில் ராமபாண்டியர் ஐயாவுடைய ஜீவசமாதி ஆலயம் உள்ளது. கரிவலம் வந்த நல்லூரிலிருந்து பஸ் வசதி இருக்குது, அப்படி ஆட்டோலையும் கூட போகலாம். இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த புற்றுமண்ணை நாம் வாங்கி வைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான பிணிகளும் மனதில் இருக்கக்கூடிய பிணிகளும் உடல் இருக்க பிணிகளும் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீலஸ்ரீ வேலப்பதேசிக சுவாமிகளின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.